இப்போ கடந்த ஒரு 10-12 வருடங்களா குறிப்பாக சோசியல் மீடியாவோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமானதுக்கு அப்புறமா, இன்னும் சொல்ல போனால் ஜியோ அந்த 4G வந்ததுக்கு அப்புறமா அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வசதிகள்லாம் எல்லோருக்கும் கிடைச்ச அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா படங்களோட விமர்சன எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு. யார் வேணாலும் யூடியூப்பை திறந்து விமர்சனம் பண்ணலாம், எந்த படத்தை வேணாலும் கழுவி ஊற்றலாம், தங்களுக்கு பிடித்த படங்களை பாராட்டி தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்துச்சு. குறிப்பாக அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு எதிராக இந்த டைரக்டரோ ஹீரோவோ கருத்து சொல்லிக்கலாம், அப்போ அந்த படத்தை காலி பண்ணுறா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்களோட ஹீரோவுக்கு இந்த ஹீரோ போட்டியான ஹீரோவா, தங்கள் ஹீரோவை இந்த இயக்குனர் ஏதாவது ஒரு பேட்டியில் மட்டம் தட்டியிருக்காரா, அப்போ அந்த இயக்குனர் படத்தை காலி பண்ணுறதாண்டா நம்ம வேலை அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம இந்த மாஸ் ஹீரோக்கள்னு சொல்கிற ஒரு 4-5 பேரோட ரசிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டி தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாதிய படங்கள் ரெண்டு பக்கமும் திபு திபுன்னு வர ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இவங்களோட படங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்தையா, மோகன்ஜி போன்ற இயக்குநர்களோட படங்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் இருந்தாட்டி ரெண்டு தரப்பிலும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி தான் இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா சினிமாவே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. யாருக்குன்னா இவங்களுக்கு கிடையாது, ஜென்ரலாக சினிமாவை இந்த 2000 காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு ஃபைட்டு சென்டிமெண்ட் காமெடி எல்லாத்தையும் எதிர்பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க. பார்த்தீங்களா, இந்த தில் தூள் ஜெமினி சாமி ரன் சண்டைக்கோழி கில்லி இந்த காலகட்ட ரசிகர்லாம் சினிமாவையே இப்போ வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பு மேலோங்கி இருக்கிறது. இப்போ இது குறித்து நம்ம இயக்குனர் ரஞ்சித் அதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் சமீப காலமாக வெறுப்புக்கு அடிமையாயிட்டாங்க. யாரு? மக்கள் வெறுப்புக்கு அடிமையாயிட்டாங்க, அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயத்தை பேசினால் கூட கிரிஞ்சுன்னு சொல்லும் அளவுக்கு மாறிட்டாங்க. இந்த விஷயம்லாம் மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொல்லியிருந்தாரு. ஸோ ரஞ்சித்தோட இந்த கருத்துக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆமாம் சார், நல்ல விஷயத்த சொன்னால் கூட இந்த சதுரங்க வீட்டில் சொல்லுவாங்களே, அம்மா பையன் சென்டிமெண்டாவே கிளிஷேவா அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அதை கிரிஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித்தையே கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சார், உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தான் சார் ஜாதி ஜாதின்னு உங்கள் தரப்பு படங்களை மட்டும் எடுக்கிறீங்க, மற்ற சாதிக்காரனை மட்டம் தட்டுறீங்க, அவனை கொடூர வில்லனா சித்தரிக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது எவன் சார் படங்களை பார்ப்பான்? உங்களுக்கு போட்டியாக இன்னொரு டீம் உங்களை தாக்கி படம் எடுக்கிறாங்க. சினிமா எதுக்கு பார்க்க வரமோ அந்த நோக்கமே இல்லாமல் போயிடுது. ஏதோ பொழுதுபோக்காக வந்தால் வரவன் தலையில் மிளகா அரைச்சி கருத்து மிளகா அரைச்சி இப்படி கதற வர்றீங்க நியாயமா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் மேலே கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க, எதிர் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சித்துக்கு நீங்கள் ஆதரவா இல்லை எதிர்ப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதாவது ரஞ்சித்தோட கருத்துக்கு ஆதரவா இல்லை எதிர்ப்பான்னு